நம்ம டெல்லியில் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய அளவில் விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணாங்கல்ல, அதே மாதிரி பிரான்ஸ் அப்படிங்கிற நாட்டில் விவசாயிகள் டிராக்டர்களை வச்சு யூரோப்பிய நாடாளுமன்றத்தையே முடக்கியிருக்காங்க. சாணிலாம் வச்சு எரிஞ்சிருக்காங்க. வைக்கோலை வச்சு அவங்க செஞ்சுருக்கக்கூடிய காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க. அந்த அளவிற்கு சிறப்பான சில சம்பவங்களை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக செஞ்சுருக்காங்க. எதனால் அந்த மக்கள் இவ்வளவு தூரம் போராட்டம் பண்ணுறாங்க? பிரான்ஸில் 17th செஞ்சுரியில் நடந்த பிரெஞ்சு புரட்சி இருக்குல்ல, அதற்கு அடுத்தபடியாக ஒரு பெரிய புரட்சி இப்போ ஏற்பட்டிருக்குங்கிறாங்க. புரட்சினா என்ன? டீட்டெயில் ரிப்போர்ட்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா? கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா? சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா? டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad.signature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. போராட்டம் ரொம்ப சத்தமா போராட்டம் நடத்துறாங்க, வேற ஒன்றும் இல்லை. பிரான்ஸினுடைய கொடியை எரிச்சு டோட்டலாக அந்த மக்களை பெரிய அளவில் போலீஸார் துரத்தி அடிக்கக்கூடிய காட்சிகள் தான் நீங்கள் பார்க்குறீங்க. போராட்டம் பண்ணால் நம்ம ஊரில் வள்ளுவர் கோட்டமா இது? நம்ம வாட்டுக்கு சத்தம் இல்லாமல் போராட்டம் பண்ணுறதுக்கு டைரெக்டாக ரோட்டில் இறங்கி மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க. அதை தடுக்கக்கூடிய காட்சி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்ததாக பிரான்ஸில் விவசாயிகள் நடத்தக்கூடிய போராட்டம் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க பாருங்கள், அவங்க வச்சுருக்கக்கூடிய டிராக்டர்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. டிராக்டர் புது டிராக்டர்லாம் இறக்கியிருக்காங்க போராட்டத்துக்காக போல். ஒரு பக்கம் டைரெக்டாக மக்கள் போகிறதுக்கு வர்றதுக்கு இடம் விட்டுறாங்க, இன்னொரு பக்கம் சாலையை டோட்டலாக முடக்கியிருக்காங்க. பின்னாடி பாருங்க வைக்கோல்லாம் இருக்குது. முன்னாடியும் ஒரு வைக்கோல் இருக்குது, ஆனால் அந்த வைக்கோலை வச்சு மாடு மாதிரியான ஒரு ஷேப் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த மாட்டுக்கு கண், காது, மூக்கு, கொம்பு இதெல்லாம் வச்சுருக்காங்க. சரி, எதை வலியுறுத்தி இந்த போராட்டம் இவ்வளோ பிரம்மாண்டமாக நடக்குது அப்படிங்கிறத தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். பிரெஞ்சு புரட்சியினுடைய வரலாறையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதையும் நான் சொல்கிறேன். இப்போது இந்த காட்சியை பாருங்கள். ஒரு புறம் சாணி அடிக்கக்கூடிய போராட்டம். சாணி இருக்குல்ல, சாணி, மாட்டு சாணி, அதை வச்சு விவசாயிகள் அடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தண்ணீரை பீச்சி அடித்து அந்த விவசாயிகளை கலைக்கக்கூடிய வேலையை போலீஸார் செய்கிறாங்க. இந்த ரெண்டுமே ஒருங்கே நடைபெறக்கூடிய காட்சி தான் இப்போது இது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்ததாக இந்த போராட்டம் எதுக்கு அப்படின்னு விவசாயிகள்கிட்ட கேட்டப்போ, எங்களுடைய மாடுகளுக்கு ஒரு பிரச்சனை, எங்களுடைய வாழ்வாதாரமே கறவை மாடுகளை நம்பி தான் இருக்குது, அதுக்கு ஒரு தோலில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த பிரான்ஸ் அரசாங்கம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த யூரோப்பிய நாடாளுமன்றமும் அவங்களுடைய பழைய விதிகளையும் சட்டங்களையும் வச்சுக்கிட்டு தோல் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா மாடுகளையும் கொலை செய்கிறதுக்கு உத்தரவு போட்டாங்க, வெட்டிருங்கன்னு சொல்லிட்டாங்க. இது எப்படி சரியாக இருக்க முடியும்? நாங்கள் வீடுகளுக்கு வீடு நாங்கள் பால் மாடு வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம், அதுதான் எங்களுக்கு வியாபாரமும் சரி வாழ்வாதாரமும் சரி. அப்படி இருக்கும்போது அதை எப்படி கொலை செய்வதற்கு இவங்க அனுமதி கொடுத்தாங்க? ஸோ கறவை மாடுகள் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையே இல்லை அப்படின்னு புலம்புறாங்க விவசாயிகள். அது மட்டும் கிடையாது, இதுக்கு தடுப்பூசின்னு ஒன்று கண்டுபிடிக்கணும்ல. கொரோனாவுக்கே தடுப்பூசி கண்டுபிடிச்சில, அப்போ தோல் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாடுகளை மட்டும் நீ கொலை செய்கிறது அப்படிங்கிறது எப்படி சரியாக இருக்கும்? அதுக்கு தடுப்பூசி கண்டுபிடி, அதான் நம்ம வேலை அப்படின்னு பிரான்ஸ் அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. இது ஒரு நியாயமான விஷயம்தான். தடுப்பூசிங்கிறது எல்லா விஷயத்துக்கும் இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை செயல்படுத்த வேண்டியதானே அப்படிங்கிற யதார்த்தமான கேள்வி இருக்குல்ல, அதுக்கு பிரான்ஸ் அரசிட்ட பதில் இல்லை. சரி, இப்படிப்பட்ட நிலையில் அவங்க நடத்தியிருக்கக்கூடிய போராட்டத்தினோட காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. பாருங்கள், எவ்வளோ மக்கள் நீண்ட நெடிய அளவில் ஒரு பெரிய வாக் வராங்க பாருங்கள். ஃபுல்லாக முன்னாடி டிராக்டரு, விவசாயிகள், அது அவங்களோட சேர்ந்து மக்களும் அவங்க கூட போராட்டம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஏங்க, இது இன்றைக்கி நேற்று ஆரம்பித்த ப்ராப்ளம் கிடையாது. கிட்டத்தட்ட கடந்த 10 நாட்களாக பிரான்ஸ் முழுவதுமே நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிலை இதுதான்.
இதை தாண்டி வந்து ஃப்ரான்ஸை தாண்டி அது பெல்ஜியம் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு கண்ட்ரிஸ், யூரோப் யூனியன் கண்ட்ரிஸ் எல்லாத்துக்கும் பரவிக்கிட்டு இருக்குது இந்த போராட்டம். அதுவும் வெவ்வேறு காரணங்களை வலியுறுத்தி போராட்டம் பண்ணுறாங்க. இந்த யூரோப்பியன் யூனியன் டோட்டலாக வந்து உக்ரைன் போகிற மையமாக வச்சு எங்களுடைய லைஃப் ஸ்டைலையே மாற்றிட்டாங்க அப்படின்னு ஆட்சியாளர்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க மக்கள். 20,000 விவசாயிகள் டிராக்டரோட வந்து போராட்டம் நடத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. 20,000 மக்கள். ஸோ நாடாளுமன்றத்தையும் முற்றுகையிடுறாங்க. அதுதான் இங்கே பியூட்டி. நீங்கள் ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்தினுடைய இயக்கம் தான் ஒரு நாட்டினுடைய இயக்கம் வாங்க, அதையே பிளாக் பண்ணக்கூடிய வகையில் அவங்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ போதும் போதும் ஆட்சியை விட்டு நீ ஓடிவிடு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய டைலாக். இப்போ இமானுவேல் மேக்ரான் இருக்காருன்னா, நீ ஆட்சியில் இருந்தது போதும், தயவுசெய்து இறங்கி ஓடு, உன்னால் முடியல, ஒரு தடுப்பூசி கண்டுபிடிக்கிறது கூட துப்பு இல்லை அப்படின்னா நீ என்னத்துக்கு அந்த பீடத்தில் போய் உக்காந்துருக்க, இறங்கி ஓடு அப்படிங்கிறாங்க. இது மட்டும் கிடையாது, இதை தாண்டி வந்து இன்னொரு போராட்டமும் ஃப்ரான்ஸு யூரோப்பியன் யூனியனில் நடந்துக்கிட்டு இருக்கு. அது என்னென்னா, இந்த காட்சியை பாருங்கள். இந்த கொடி வந்து உங்களுக்கு நல்லா பரிட்சீவப்பட்ட கொடி தான். முழுக்க முழுக்க பாலஸ்தீனத்தினுடைய கொடி தான் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பாலஸ்தீன் அப்படிங்கிற கண்ட்ரிக்காக இவங்க நடத்தக்கூடிய போராட்டம், 2 ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறத வலியுறுத்தி அவங்க நடத்தக்கூடிய போராட்டம், பாலஸ்தீனத்தினுடைய சுதந்திரத்தை வலியுறுத்தி அவங்க நடத்தக்கூடிய போராட்டமும் அரங்கேறுது. இதனாலையும் பிரான்ஸ் அரசு வந்து கவிழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே ஃப்ரான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தி. நீ ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் நிறையா பேர் நம்ம வாழ்வதற்கு வாய்ப்பு இல்லாத ஒரு காலகட்டத்தில் வெளிநாட்டை தேடி நம்ம போக வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. அப்போ நமக்கு அடைக்கலம் கொடுத்தது எங்கே அப்படின்னா யார் அப்படின்னா ஃப்ரான்ஸு, கனடா உள்ளிட்ட நாடுகள். ஸோ இன்றைக்கி ஃப்ரான்ஸினுடைய நிலைமையை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது இஸ்லாமியர்கள் ஒரு புறம் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக போராட்டம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இலங்கை வாழ் தமிழர்கள் அதிகம் வாழக்கூடிய நாடு இப்போ தான் நான் சொன்னேன் ஃப்ரான்ஸ் அப்படின்னு. ஸோ அவங்களும் போராட்ட காலத்தில் குதிக்கிறாங்க. டாக்ஸி ஓட்டுநர்களில் இருந்து சாதாரண வேலை பார்க்கக்கூடிய கூலி தொழிலாளர்கள் வரைக்கும் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம். சரி, இப்படிப்பட்ட நிலையில் இந்த காட்சியை பாருங்கள். ஒரு டிராக்டருக்குள்ளேயே ஒரு விவசாயியை போட்டு போலீஸார் வந்து அடிக்கிறாங்க, கண்ணீர் புகை குண்டுகள் வீசுகிறாங்க. போலீஸார் சாமானியமாக இல்லை, பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. ஃபுல்லாக தேங்காய் வச்சு தூக்கி எறிகிறாங்க, உடைக்கிறாங்க. அதை வச்சு தேங்காயை வச்சு எரிஞ்சால் என்ன ஆகும்? அதான் இங்கே அரங்கேறிக்கிட்டு இருக்கு. அடுத்ததா அதான் சொன்னேன்ல, நீங்கள் மாடு வச்சு தானே நீ பஞ்சாயத்து பண்ணுற, அந்த மாட்டை வச்சு நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு மாடை பூரா தொழுவத்தில் கொண்டு போய் கட்டி வச்சுட்டு இவங்க மாட்டிலேருந்து சாணத்தை எடுத்துகிட்டு வந்து ஒட்டுமொத்த பில்டிங்கும் யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸில் ஃப்ரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் இருக்குல்ல, அந்த நாடுகளுடைய ஒவ்வொரு வீடாக போய் அரசு அலுவலகங்கள் வச்சுருக்காங்கல்ல, அந்த அரசு அலுவலகங்கள் எல்லாத்துலேயும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சாணி அடிக்கக்கூடிய போராட்டம் நடத்துகிறாங்க. பயங்கரமாக இது வந்து நீங்கள் நம்ம இந்த ஊரில் இருக்கிறதுனால அங்கே நடக்கக்கூடிய விஷயம்லாம் நமக்கு தெரியல. பட் ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே. இப்போ ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு அரசு அலுவலகங்களையும் போய் இந்த மாதிரி சாணி அடித்தா என்ன ஆகும் இல்லையா? கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கோங்க. சரி, இன்றைக்கி நேற்று ஃப்ரான்ஸில் வந்து இந்த மாதிரியான போராட்டம் நடக்குதா அப்படின்னு கேட்டால் 17th செஞ்சுரியிலேயே இது மாதிரியான போராட்டங்கள் அங்கே நடந்திருக்கு. 1789 1799 வரைக்கும் 10 ஆண்டு காலமாக வேர்ல்டு வைடாக இன்ன வரைக்கும் ஒரு பெரிய புரட்சி பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னா அது ஃப்ரெஞ்சு புரட்சி தான். சரியா? மன்னர் 16வது லூயி அவர் கொல்லப்பட்ட நிகழ்வுலாம் வந்து கற்பனைக்கும் எட்டாதது. நீங்கள் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அவரும் அவருடைய மனைவியையும் தலையை துண்டிச்சு கொலை செஞ்சாங்க. ஏன்னா 15வது லூயியும் 14வது லூயியும் அவனுடைய தாத்தை முப்பாட்டை செஞ்ச வேலைக்கான பலனை வந்து யார் அனுபவிச்சிருக்காருன்னா 16வது லூயி. இதான் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படிம்பாங்க. அந்த வகையில் வந்து இவங்க 2 பேர் தான் அதுக்கு பலிகடா. மதச்சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தை உலகம் முழுவதும் பரவுனதுக்கு அடித்தளம் எங்கே போட்டாங்க அப்படின்னா இந்த ஃப்ரான்ஸில் தான் போட்டாங்க. ஃப்ரெஞ்சு புரட்சி அந்த 10 ஆண்டு காலத்தில் இதெல்லாம் நடந்துச்சு. ஏன் இவ்வளவு பெரிய புரட்சி வெடிச்சுது அப்படின்னா அங்கே 3 லேயராக பிரித்தாங்க. எப்படின்னா வந்து நிலப்பிரபுக்கள் ஒருத்தவங்க இருந்தாங்க, அதுக்கு பிறகு மத குருமார்கள் இருந்தாங்க, அதுக்கு கீழே தொழிலாளர்கள் இருந்தாங்க. அப்போது இந்த தொழிலாளர்கள் உழைக்கக்கூடிய வர்க்கத்துக்கு மட்டும் அதிகமான அளவில் வரி போட்டாங்க. நீங்கள் ஒரு மதத்தில் இருந்து இன்னொரு மதத்துக்கு மாறுறதா இருந்தாலும் சரி, இல்லை மதமாற்ற தடைச்சட்டம் உள்ளிட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, இதில் ஏகப்பட்ட கெடுபிடிகள் ஃப்ரான்ஸில் அந்த பீரியடில் இருந்தது. ஸோ மதத்தை வச்சு சாமியை வச்சு மிரட்டின உடனே மக்களுக்கு அது பிடிக்கல. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணாங்க,
மதச்சார்பின்மை அப்படிங்கிற ஒரு வார்த்தை அடுத்த 10 வருஷத்தில் டெவலப் ஆச்சு. இதை கையில் எடுத்து தான் நெப்போலியன் அப்படிங்கிற ஒரு மனுஷன் வந்து ஃப்ரான்ஸை கைப்பற்றினார். மன்னராட்சி போதும், முடியாட்சி போதும் அப்படின்னு மக்கள் நினச்சி தான் ஃப்ரெஞ்சு புரட்சியை எடுத்தாங்க. ஆனால் 10 வருஷம் கழித்து நெப்போலியன் வந்ததற்கு பிறகும் கூட அந்த மன்னராட்சி மாதிரியே தான் நெப்போலியனும் தனியாக வந்து ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குனார். அதிக வரிச்சுமை தான் ஆட்சி மாற்றத்துக்கான காரணம் அப்படின்னு இன்ன வரைக்கும் வரலாறு சித்தரிக்குது. இந்தியாவிலையும் இப்போ வரி போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஜிஎஸ்டி உள்ளிட்ட வரி. மக்களுக்கான எழுச்சிங்கிறது அப்படிங்கிறதுக்குள்ளே வந்துடும். அதான் புரட்சினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் புரட்டி போடுறது அப்படிம்பாங்க. ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். பட் அது வந்து மக்களுடைய மனசுக்குள்ளே அடிவாங்கி ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய போராட்டமாக மாறும். நம்ம சென்னையில் கூட நடந்துச்சுல ஜல்லிக்கட்டு அப்படின்னு ஒரு போராட்டம். அது ஒரு சின்ன ஸ்பார்க் தான். இது எங்கே அப்படின்னா யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதில் ஒரு நாடு தான் பெல்ஜியம். இந்த பெல்ஜியம் அப்படிங்கிற நாட்டில் தான் கீழே தரையில் கிடக்கிறது முழுக்க உருளைக்கிழங்கு. ரொம்ப பயந்துடாதீங்க, நம்ம சாப்பிட்ற உருளைக்கிழங்கு தான் கீழே போட்டு வச்சுருக்காங்க. அதில் ஏன்டா ஒருத்தன் காரை ஏற்றிட்டு போயிட்டுருக்கான் அப்படின்னா சாலையில் திடுதுப்புன்னு வந்து உருளைக்கிழங்கை கொட்டி விட்டு அவன் எங்கே போவான் பாவம். அதனால் அதில் மேலே ஏற்றிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறான். பட் அவனுடைய வீல் வந்து சுற்றலை. ஸோ காசு இருக்குங்கிறதுக்காகவே எல்லா இடத்துலையும் போயிட முடியாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி. ஸோ விவசாயிகளுடைய உழைப்பு, ரத்தம் எல்லாமே தரையில் கொட்டி கிடக்கு அப்படிங்கிறது தான். இது மாதிரி ஃப்ரான்ஸை தாண்டி பெல்ஜியத்துலேயும் இதே மாதிரியான விவசாயிகள் போராட்டம்ங்கிறது ரொம்ப பெரிய அளவில் தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஃப்ரான்ஸ் அரசு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த யூரோப்பியன் யூனியனுமே தன்னுடைய சட்டத்தை மறுபடியும் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருக்காங்கங்கிறது இதன் மூலிமா புரியுது. சரி, இந்த 20,000 விவசாயிகளும் சாணி எறியக்கூடிய போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. பெல்ஜியத்தில் உருளைக்கிழங்கு கொட்டி மக்கள் வந்து இந்த மாதிரியான போராட்டங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறதுனால தலைவர்கள் யாருமே வெளியில் வரல. உக்ரைன் பஞ்சாயத்தை பற்றி பேசுகிறதுக்கு இவங்கெல்லாம் அதுக்கு டேபிளுக்கு மேலே வந்து ஒரு டீ கப்புக்கு பக்கத்தில் ஒரு பிஸ்கெட்டை தொட்டு சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் மீட்டிங்கை முடிச்சுட்டு எல்லோரும் சேர்ந்து குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. ஆனால் இந்த விவசாயிகள் தொடர்ச்சியாக நாங்கள் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம், எங்களை பற்றி எதுவுமே யோசிக்க மாட்டீங்களே முட்டா பயில்களா அப்படின்னு பிரான்ஸினுடைய அதிபர் இம்மானுவேல் மேக்ரானை பார்த்து கேள்விகளும் கேட்குறாங்க. எது எப்படியாக இருந்தாலும் இவங்களோட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா கொடியை எரிக்கிறாங்க. அதுவும் ஒருத்தர் ஃப்ரான்ஸில் இருக்கிறவர் ஃப்ரான்ஸ் நாட்டினுடைய கொடியை எரிச்சா பரவாயில்ல, அவர் யூரோப்பியன் யூனியனுடைய கொடியே எடுக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒட்டுமொத்த யூரோப்லையும் இந்த அடிப்படை வாதம் அப்படிங்கிறதும் பழமைவாதம்ங்கிறது ஊறி போயிடுச்சு. இதை நீ மாற்றலை அப்படின்னா நீ ரொம்ப கஷ்டப்படுவ. எல்லா ஆட்சியாளர்களையும் மாற்று, ஜனநாயக ஆட்சின்னு சொல்கிற, ஆனால் இன்னமும் நீ என்ன பண்ணுற, பண்டைய காலத்தில் 17th century நடந்த அந்த முடியாட்சி மாதிரி தான் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு ஆட்சியாளர்கள் மேலே கோபமாக இருக்காங்க. 27 நாடுகள்லையுமே விரைவில் புரட்சி வெடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உக்ரைன் போரும் முடிய போது இனிமேல் எதை வச்சும் இந்த ஃபிலிம்லாம் காமிக்க முடியாது. அந்த போர் முடிச்சு விட்டார் ரஷ்ய அதிபர் புடின். இப்படிப்பட்ட நிலையில் அடுத்ததாக என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற பெருத்த கேள்விகள் இருக்குது. நீங்கள் யூரோப் கண்ட்ரீஸ்லாம் வாழ்கிறீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நிலைமையை நமக்கு ஃபோட்டோவாவது வீடியோவாவது எடுத்து நம்முடைய 94493594 அப்படிங்கிற அந்த நம்பருக்கு அனுப்புங்க. அது ரிலேட்டடாக நாங்களும் நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.